இந்த உலகத்தில் பாவம் செய்தவர்களை நேசிக்க அல்லது அவர்களுக்காக ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் குறைவாக இருப்பார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமே, ஒருவன் ஒரு கொலை செய்திருக்கிறான். அந்த கொலை செய்தவனுக்கு சாதகமாக நிற்க வேண்டும் என்று சொல்லி யாராவது வர வேண்டுமானால் அவனிடத்திலிருந்து பணத்தை பெற்று அவனிடத்திலிருந்து மிகப்பெரிய பொருள்களை எல்லாம் வாங்கி, இவ்வளவு பணம் நீ எனக்கு தர வேண்டும், அப்படியானால் உனக்காக நான் பேசுவேன் என்று சொல்லி அவனிடத்தில் பெரிய பணத்தை பெற்றுக்கொண்டு அவனிடத்தில் வந்தால்தான் இவன் செய்தது சரி, இவன் பாவமே செய்யவில்லை, இவன் கொலையே செய்யவில்லை என்று சொல்லி பேசுவதற்கு அல்லது அவனுக்கு ஆறுதல் செய்வதற்கு அவனோடு கூட ஜனங்கள் நிற்பார்கள். இங்கே 1 தீமோத்தேயு 1:15 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த உலகத்துல நல்ல நீதிமான்களா, நல்லவங்களா, பரிசுத்தமா வாழ்கிறவர்கள் எல்லாம் தன்னோடு கூட சேர்த்து கொள்ளணும்ப்பா. அவங்க எல்லாம் போய் நம்ம கூட வச்சுட்டு அவங்கள வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும், அவங்களதான் என்னுடைய பின்பற்றுவர்களா நான் மாத்தணும் என்று சொல்லி இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. அவர் வந்ததற்கான காரணம் என்னவென்றால் பாவிகளை மீட்பதற்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்துமஸின் சிறப்பு. இயேசு நீதிமான்களை அல்ல, பாவம் செய்தவர்களை, இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை, இந்த உலகத்தால் நிராகரிக்கப்பட்டவர்களை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள, தன்னோடு கூட வைத்துக் கொள்ள, அவர்களை மீட்டெடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென்.